உறவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாத இடத்துல, முடியாத இடத்துல நமக்கு என்ன வேலை? சில பேருக்கு மரியாதையே இல்லாத இடத்துல நம்ம மதியாதார் தலைவாசல் மிதியாதை ஔவை பாட்டி அழகாக சொல்லியிருக்கிறாங்களா? இந்த ஔவையாருடைய அமுத மொழியை யார் படிக்கிறாங்களோ இல்லையோ, தயவு செய்து கன்னிராசிக்காரர்கள் ஔவையாருடைய அமுத மொழியை படிங்க. ஆமாம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். கரெக்டு தானே? அதாவது நம்ம லைஃப்பில் சில விஷயத்தை நம்ம நிப்பாட்டிடக்கூடாது. கன்னிராசிக்காரவங்களுக்கு எண்டே கிடையாது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எல்லாமே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சில விஷயங்களை நீங்கள் மனசில் நிப்பாட்டும் பொழுது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. கன்னிராசிக்காரவங்களுக்கு எதிரி எங்கன்னா நம்ம நம்புகிற நம்பிக்கையில் தான் எதிரி உருவாகிறான். ஒருத்தர் நம்பிக்கையிலையா சார் எதிரி உருவாகுவான்? ஆமாங்க. நம்ம ரொம்ப நம்பி சில விஷயத்தை நிப்பாட்டிடுவோம். தொடர்ந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டே இருப்போம். ரொம்ப கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்டேஜ் நல்லா வருவோம். வந்த பிறகு சரி, டெய்லி போகிற நம்ம வாரம் ஒரு தடவை போவோம், பிஸி ஆகிட்டோம். வாரம் ஒரு தடவை, வாரம் போகிற நம்ம அப்புறம் மாதம் ஒரு தடவை போவோம். சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்போம். மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அப்புறமா ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி ரொம்ப சொல்லிட்டோம், நல்லா தான் இருக்கிறோம், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு நண்பர் ஒருத்தர் இன்னொரு கோயிலுக்கு போயிட்டுருக்கார். அவரோடு நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுவோம். இந்த மந்திரத்தையும் விட்டுடுவோம், இந்த கோவிலுக்கும் போக மாட்டோம், புதுசாக ஒரு இடத்துக்கு போவோம். ஒருத்தவங்களை ரொம்ப இந்த சகுனம் இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க, சில லக்கு இதெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு பச்சை கலர் கயிறு கட்டியிருந்திருப்போம், இல்லைன்னா பச்சை கலரில் ஒரு துணி உடுத்தி இருந்திருப்போம், எதையோ பச்சை அதிகமாக யூஸ் பண்ணியிருந்திருப்போம், இல்லை இது மாதிரிலாம் ஏதோ ஒரு லக்கை பேஸ் பண்ணி போயிட்டே இருந்திருப்போம். ஒரு காலகட்டத்தில் நம்ம தான் நல்லா இருக்கமே. இப்போ என்ன தோணும், அதெல்லாம் வேண்டாம், இனிமேல் நம்ம கொஞ்சம் டாப்பாக மாடர்னாக மாறிப்போம், நம்ம இனிமேல் ஒரு பேண்ட் ஷர்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம கொஞ்சம், ஏன் நம்ம எல்லோரும் உலகமே மாறுகிறது, நான் மட்டும் இன்னும் ஏன் அப்படி அப்படிலாம் திங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிடுவோம், கன்னிராசிக்காரவங்க திடீர்னு தன்னை மாற்றிக்கொள்ள ஆசைப்படுவோம். ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க கன்னிராசி பிள்ளைகளா, நான் ஏன் ஔவையுடைய அமுத மொழியை ஒரு தடவை கேளுங்கன்னு சொன்னேன்னா, அதில் இருக்கிற குணங்களை மாற்றி, அதாவது அது சொல்கிறது அப்படியே இருக்கணும். அந்த அமுத மொழியை படிச்சுட்டோம்னா அதைப்படி அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதை ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாள் நான் படிக்காமல் இருந்துக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள், இந்த ஒரு நாளுங்கிறது வாழ்க்கையை மாற்றிட்டு போயிடும். சார் கரெக்டு தான் சார், நல்லா போயிட்டுருந்தேன், ஒருத்தவனை நம்பினேன், இன்றைக்கி நிற்கிறேன். சார் நல்லா போயிட்டு இருந்தேன், ஒருத்தவனை நம்பினேன், இன்றைக்கி கீழ்ச்சி டாராக தொங்க விட்டான் சார். இப்படி தான் கன்னிராசி புலம்ப வேண்டிய இடத்துக்கு வருவோம். அதனால் என் உறவுகளே, என் பிள்ளைகளே, நீங்கள் முதல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை வச்சுக்கிங்க. உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் முதல்ல ஔவையுடைய அமுத மொழி மாதிரி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணால் அதுலேயே கண்டினியூவாக பண்ணுங்கள். நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ நீங்கள் நல்ல முன்னேற்றத்துக்கு போனாலும் அதுக்கு பிறகு இன்னும் முன்னேற்றம் இருக்குது. முன்னேற்றத்துக்கு எல்லையே கிடையாதுங்க. அதனால தான் எண்டு பாயிண்ட்டே கிடையாது கன்னிராசிக்கு. நீ செய்வதை சிறப்பாக செய். உன்னை பார்த்து எல்லாரும் செய்வாங்க. நீங்கள் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் ஒரு ஹேர் கட் பண்ணுறீங்கன்னா அது அப்படியே தான் ஹேர் கட் பண்ணணும். நீங்கள் அடிக்கடி உங்களை ஹேர் கட் மாற்றிக்கிறது, அடிக்கடி உங்களோட ட்ரெஸ் சேஞ்ச் மாற்றிக்கிறது, அடிக்கடி உங்களை எதையுமே உங்களால் மாற்றிக்க முடியாது. நீங்கள் உங்கள் பிம்பம் மனசில் பதியப்பட ஆரம்பிச்சிடும். கன்னிராசினா இப்படி தான் சார் இருப்பாங்க. அதில் தான் உங்கள் வெற்றியே இருக்கும். இதை இன்னிலிருந்து ஃபாலோ பண்ணுங்கள்.
அதுக்கு முதல்ல உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு இந்த ஜாதகத்தில் சில கிரகங்கள் நமக்கு நல்லா இருக்கா, பிறக்கும்போது நல்லா இருக்கா, டுடே நல்லா இருக்கா, இந்த ரெண்டையும் பார்த்துக்கணும். சில பேருக்கு பிறக்கும்போது நல்லாயிருக்கும், அப்டேட்டில் அந்த கிரகங்கள் வீக்காக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா எதிரி உருவாகுவான், புதுசாக உருவாகுவான், நம்ம நினைக்கிறத நடத்த விட மாட்டான். அதனால தான் நம்மளை என்ன பண்ணுவான், தனிமையாக்கிடுவான். கூட்டாளியை அதை பாருங்க, கூட்டாளிகளால் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்படக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள், கூட்டாளிகளால் பெரிய தர்ம சங்கடத்தை அனுபவிப்பவர்கள் கன்னிராசிக்காரர்கள், கூட்டாளிகளால் பணத்தை இழப்பவர்கள், மரியாதையை இழப்பவர்கள், மானத்தை இழப்பவர்கள் கன்னிராசிக்காரர்கள். என்னடா இப்படிலாம் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? இழந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், பெயின் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது புரியும். கூட்டாளிங்கிறத விட கூட்டு காலி. எப்படி? கூட்டாளி வேற, கூட்டு காலி. கூட்டுன்னு போட்டாலே காலி ஆகிடுவோம். அப்போ என்னங்க பண்ணலாம்? ஒரு குதிரை வண்டியில் ஏறுறோம், நான் வண்டி ஓட்டுறேன், குதிரை துணை இல்லாமல் நான் வெளியில் போக முடியாது. அப்போ குதிரைக்கும் குதிரைக்காரனுக்கும் ஒரு கூட்டுத்தன்மை இருக்குது. குதிரைக்காரனையும் குதிரையையும் நம்பி தான் ஓனர் பின்னாடி உட்காந்து வர முடியும். ஓனரோ இல்லை பிரயாணி, ஒரு பயணம் பண்ணக்கூடியவன் உட்காந்து போக முடியும். ஏன்னா குதிரை வண்டிக்கு ஓனரே ஓட்டின்னு கூட போகலாம். ஆனால் பயணி ஒரு இடத்த கடந்து அந்த இடத்துக்கு போகணுன்னா அவன் அந்த குதிரையை நம்பணும், குதிரை ஓட்டுறவனை நம்பணும். இப்போ என்னங்க நடக்கணும்? அப்போ அந்த முதல்ல குதிரை ஓட்டுறவனை பயணி தாஜா பண்ணிக்கணும். தம்பி உனக்கு என்ன வேணும், சாப்பிட வேணுமா, அவனை கோபப்படுத்தக்கூடாது. முதல் விஷயம். குதிரை ஓட்டுறவன் அந்த குதிரையுடைய கடிவாளத்தை தன் கையில் பிடிச்சிருக்கணும். நம்ம குதிரை தானங்க, அது வளர்த்த குதிரைங்க, அது நம்மளை ஏதாவது பண்ணுமா, அந்த நம்பிக்கையில் அந்த கடிவாளத்தை விட்டுடக்கூடாது. அது வேற சேட்டையை காட்டிடும். குதிரை இல்லை, அது சேட்டையை காட்ட தானே செய்யும். அப்போ கன்னிராசிக்காரவங்க இந்த விஷயத்தை அப்படியே அழகாக மனசில் பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் உயர்ந்து போய்கிட்டே இருப்பீங்க. எவ்வளோ உயர 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 கைப்பிடியை மட்டும் இறுக்கிக்கிட்டே இருங்க. அது பணமாக இருக்கட்டும், திறமையாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், வளர்ச்சியாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், உங்கள் கையில் இருக்கணும். எங்கள் மேடத்துக்கு ஒன்றுமே தெரியாது சார், எங்கள் மேடத்தை நாங்கள் தான் சார் நிர்வாகமே பண்ணுறோம், அந்தம்மா எங்களை நம்பி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாங்க, நான் தான் எல்லாமே பண்ணுறேன்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சிங்களேன், அந்த மேடம் டவுன் ஆகுறாங்கன்னு அர்த்தம். கன்னிராசியில் பிறந்திருந்தா எங்கள் சாருக்கு ஒன்றுமே தெரியாது சார், எங்கள் சார் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சி, நான் இல்லாமல் அவருக்கு லைஃபே கிடையாது சார், நான் இல்லைன்னா அவர் அவ்வளோதான் டேமேஜ் சார், காலி ஆகிடுவார். அப்படி ஒரு லேபர் உங்கள்கிட்ட இன்னொரு இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த சார் காலி. சார் நான் ஒர்க் இல்லை, எங்கள்கிட்ட 5 பேர் 10 பேர் வேலை பார்க்குறோம், 10 பேரும் லீவ் போட்டால் கூட எங்கள் மேடம் ஒர்க் பண்ணுவாங்க சார், எங்கள் சார் ஒர்க் பண்ணுவார் சார், அவர் ஒர்க்கை நிப்பாட்ட மாட்டார் சார், வெறித்தனமாக வேலை பார்த்துட்டு இருப்பார் சார். இதுதான் கன்னிராசி, இதுதான் உங்கள் பலம். அப்போ இந்த கன்னிராசியோடைய பலத்தை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நமக்கு எதிரியை எங்கே உண்டாக்குறாங்க, எங்கே எதிரி உருவாகிறான், எந்த பழக்கத்தை விடுகிறோமோ அங்கே அதுவே பழக்கம் எதிரியாக மாறிடுது. பழக்கம் எதிரியாக மாறிடுது. எவ்வளோ பெரிய கஷ்டம். இந்த இடத்துல கன்னிராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருங்க. உங்கள் ராசி கட்டத்தில் புதன் கரெக்டாக இருக்காரா, செவ்வாய் சரியாக இருக்காரா, சனி சரியாக இருக்காரா, முக்கியம் சுக்கிரன் சரியாக இருக்காரான்னு பார்த்துக்குங்க. இந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் எந்த எதிரியையும் வெல்ல முடியும், எந்த எதிரியையும் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு உறுதுணையாக அந்த நாராயணன் இருப்பார். பெருமாளை கும்பிடுங்க, முக்கியமாக நரசிம்மரை கும்பிடுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கும் நரசிம்மருக்கும் ஒரு கனெக்ட் ஆகும். அந்த கனெக்ஷன் என்னைக்கு கிடைக்குது உங்கள் லைஃப் சக்ஸஸ் ஆகும். கன்னிராசிக்காரர்களுக்கு நரசிம்மருக்கும் ஒரு கனெக்ஷன். நரசிம்மருடைய மந்திரத்தை மனசில் அப்படியே பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க. நரசிம்ம மந்திரம் தான் உக்ரம் வீரம் நரசிம்மம். செய்யலாமா? சக்ஸஸோடு வாழ போகிறோம். வாழ்த்துக்கள், நல்லது நடக்கும். என் உறவுகள், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை கீப் இட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களோடு நான் நிழலாக இருப்பேன். இந்த ப்ளே தமிழ் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேனல்.
உங்கள் லைஃப்பில் என்றைக்கு கஷ்டம் வருதோ, என்றைக்கு ஒரு வருத்தம் வருதோ, இந்த ப்ளே தமிழ் அந்த இடத்துல நீங்கள் ப்ளே தமிழ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அன்றைக்கி அந்த சிவஸ்ரீயை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த பிரபஞ்சம், இந்த கடவுள், நீங்கள் நம்புகிற சாமி, இந்த ப்ளே தமிழ், இந்த சிவஸ்ரீ உங்களோட கனெக்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்றைக்குமே நான் சொல்லுவேன், என்கிட்ட ஜாதகம் பார்க்குற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற ஒரு வார்த்தை, என்ன கேள்வியோ என்கிட்ட கேளு, நான் கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுவேன். அந்த பதில் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை படி நீ கேளு போதும். சும்மா நீ எப்படி நடந்தது, ஏன் அப்படி வந்தது, அது வேணாம். என்கிட்ட பிரசன்னந்தான். நான் ஜாதகம் பார்க்கும்போதே பிரசன்னந்தான் சொல்கிறது. உனக்கு இது நடக்கும், இந்த இடத்துல இப்படி போ, இவன் நம்பு, இவன் நம்பாத. அது ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த காலம் வரைக்கும் சொல்லுவேன். அந்த காலம் வரைக்கும் நீங்கள் அதை கேட்டு கரெக்டாக இருந்துட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் நினைக்கிறத நடத்த முடியும். எது என்கிட்ட பரிகாரமே நான் சொல்ல மாட்டேன். குறுக்கு வழியே நம்மள்கிட்ட கிடையாது. நேர்த்தி கடன் மட்டும்தான். கடவுள் என்ன சொல்கிறாரு, அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நீ என்ன நினைக்கிறியோ அது நடந்துட்டா, ஆண்டவா, என் குலதெய்வமே, என் இஷ்ட தெய்வமே, நான் உனக்கு இதை செய்கிறேன், தீ மிதிக்கிறேன், முடி காணிக்க கொடுக்குறேன், இந்த பணம் போடுற உண்டியல்ல, ஏதோ ஒன்று நேர்த்தி கடன் பண்ணுவாங்க. நேர்ந்துக்கிறதுன்னு பேர். அவ்வளோதான். இது நடந்துட்டால் இதை செய்கிறேன்னு. என்றைக்குமே கடவுளுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போய் கேட்கக்கூடாது. அது பேர் கடவுள் கிடையாது. மனுஷன் வேறு, கடவுள் வேறு. நான் சார் இந்த ஹோமம் பண்ணேன் சார், இந்த பூஜை பண்ணேன் சார், எனக்கு கடவுள் கொடுக்கல சார், நோ நோ. நம்ம வேண்டிக்கணும். முதல்ல அது நடந்துட்டுன்னா இதை செய்யணும். நம்ம வீடு சுத்தம் இல்லை, பவித்திரம் இல்லை, நமக்கு ஏதோ தொந்தரவுகள் இருக்குன்னா ஹோமங்கள் பண்ணுறோம். அந்த இடத்த புனிதப்படுத்துறதுக்கு. ரெண்டுமே வெவ்வேறு விஷயங்கள். நீ நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா நேர்ந்துக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை நேர்ந்துக்குங்க, கடவுளுக்கு கண்டிப்பாக நடக்கும். நான் ஜோதிடம் சொல்லும்போது அந்த வார்த்தை தான் அதிகமாக சொல்கிறது. அதுமாரி நான் 2 வார்த்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அந்த வார்த்தை போதும். நீ போ, நல்லா இருப்ப. அவங்ககிட்ட பேசாத, வேண்டாம், தவிர்த்துரு. இதை கேட்கணும். என்றைக்குமே குரு அப்படி தான். நான் என்றைக்கும் உங்களுக்கு குருவாக இருப்பேன். இந்த ப்ளே தமிழும், இந்த பிரபஞ்சமும், இந்த சிவஸ்ரீயும் உங்களுக்கு என்றைக்கும் நிழலாக இருப்போம். நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கை ஒளிரும். நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவீர்கள். வாழ்த்துக்கள் என் பிள்ளைகளா. அமோகமாக இருக்கணும்.